ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம 30 டேஸ் கிளாஸில் டே 8ல் வந்து நிற்கிறோம். இந்த டே 8ல் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா 12 டென்சஸ். நம்ம பாடிக்கு ஹார்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா 12 டென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 12 டென்சஸில் இருக்கிற பேசிக்காக நான் இன்றைக்கி ஃபுல்லாக கிளியராக உங்களுக்கு புரிய வைக்காமல் விடவே மாட்டேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேங்க. இந்த 12 டென்சஸை இன்றைக்கி நீங்கள் சூப்பராக கற்றுக்கிட்டு போகிறீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டென்சஸ் அப்படின்னா தமிழில் காலங்கள் அப்படின்னு அர்த்தங்க. ஒரு செயல் நடந்துச்சா அல்லது நடக்குதா அல்லது நடக்க போகுதா அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக காமிக்கிறதுக்காக தான் இந்த டென்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக காமிச்சு புரிய வைக்கிறது இந்த டென்சஸ் தாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இங்கே சிம்பிளான 3 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் போ. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா போகிற ஒரு செயல் இங்கே இருக்குது. ஆனால் இந்த செயல் எந்த காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னா கண்டுபிடிக்க முடியலை. ஏன் அப்படின்னா நமக்கு டென்சஸ் தெரியாததுனால இந்த செயல் எந்த காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. இப்போ நான் இந்த தமிழ் சென்டென்ஸை ஃபுல்லாக எழுதுகிறேன். நான் போனேன். இப்போ இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இந்த சென்டென்ஸ் ஒரு முடிவடைந்த சென்டென்ஸ். அதாவது இது கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? இந்த நேன் அப்படிங்கிறது தான் டென்சஸில் வரும். நான் தமிழில் சொல்லிக் கொடுத்துட்டு இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ அடுத்து பாருங்களேன். நான் போ அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த சென்டென்ஸை நான் ஃபுல்லாக எழுதுறேன். நான் போகிறேன். இப்போ இந்த சென்டென்ஸில் இருக்கிற செயல் எந்த காலத்தில் இருக்குது? சூப்பருங்க, எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. இப்போ நிகழ்காலத்தில் இந்த செயல் இருக்குது. நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுதாங்க? இப்போ அடுத்து பாருங்களேன். நான் போ அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த சென்டென்ஸை நான் ஃபுல்லாக எழுதுறேன். நான் போவேன். இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ், அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலுக்கான சென்டென்ஸ். இப்போ நீங்கள் இந்த 3 சென்டென்ஸை பாருங்க. நான் போனேன், நடந்து முடிஞ்சிருச்சு.